வணக்கம். இது உங்கள் AbiUmaiyal சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேனக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன் இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் சேனக்கிழங்கு ஒரு 1/4 கிலோ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அவ்வளோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், பொடிசாகவும் பண்ணிக்கலாம். நான் இந்த சைஸில் இன்றைக்கி கட் பண்ணியிருக்கேன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே இந்த கழுவி வச்சுருந்த சேனக்கிழங்கு அதில் போட்டு வேக வைக்கிறோம். இது 1/2 கிலோ கிழங்கு, நான் இன்றைக்கி 1/4 கிலோ மட்டும் எடுத்திருக்கேன். இப்போது நம்ம அதில் பாத்திரத்தில் போட போகிறோம். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இது நான் 3/4 பதம் வெந்தால் போதும், ஃபுல்லாக வேகக்கூடாது. வெந்துருச்சுன்னா குழஞ்சி போயிடும் கிழங்கு. அப்புறமேட்டு மொறுன்னு வராது. அதுக்காண்டி 3/4 பதம் வெந்தால் போதும். அப்படியே எடுத்து தண்ணி இல்லாமல் ஆற வச்சிடணும். தண்ணி இல்லாமல் ஆற வச்சா தான் அதை பாத்திரத்தில் நம்ம கிளறப்போ அடி பிடிக்காமல் இருக்கும், வறுக்கிறப்ப அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகும் சீரகமும் போட்டு வறுக்கிறேன். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது. அதுக்கப்புறம் நான் பூண்டு போட போகிறேன். ஒரு 20 பல் பூண்டு போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா விட்டுருங்க. இது கிழங்குன்றதுனால பூண்டு சேர்த்தா நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஒரு 20 பல் பூண்டு போட்டு வறுத்துக்கிறேன். பூண்டு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது உடம்புக்கு. அதனால் எல்லா இதுலேயுமே சேர்த்துக்கிறது நல்லது. இப்போ வேக வச்ச கிழங்கு கருவேப்பிலையும் அதில் போடுறோம், போட்டு கிளறோம். இது ஃபுல்லாகவுமே நீங்கள் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கிறணும். கிழங்க வறுக்கிறதுலேருந்து லோ ஃப்ளேம் தான் இருக்கணும். அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட போகிறோம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி போடுறோம். சாம்பார் பொடி போடல. சாம்பார் பொடி கொஞ்சம் டேஸ்ட்டு மாறும், அதுக்காக தான் தனி மிளகாப்பொடி போட்டுக்கிறோம். போட்டுட்டு கிளறி விடுறோம். இதில் உங்களுக்கு வேணும்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு கூட வதக்கலாம். நான் அது எதுவுமே சேர்க்கலை. அதே மாதிரி நீங்கள் இறக்க போகையில் கரம் மசாலா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். நானும் இதுக்கு போடலை. நான் இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களோட இஷ்டம் போடுறதுனா போட்டுக்கலாம். இது அப்பப்போ கிளறி விடுங்க. பாருங்கள், 3/4 பதத்தில் வெந்ததுனால அடி பிடிக்கலை, குழையாமல் இருக்குது. குழஞ்சிருச்சுன்னா பிடிச்சிரும். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு போட்டிருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த கிழங்குகளுக்கெல்லாம் போடுறது நல்லது, உடம்புக்கு நல்லது. அதனால் அதை போட்டு நம்ம கிளறிக்கிறோம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது வேணும்னா நீங்கள் சீக்கிரம் எடுக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் நேரம் அடுப்புலையே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்புலையே இருக்கட்டும். ஸ்லோலையே போட்டிங்கன்னா அது அந்த கிறிஸ்பியாக நல்லா வரும். அப்போ சூடாக சாதத்துக்கு சாப்பிடையில் ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அதுக்காக தான் கொஞ்சம் நேரம் போடுறது. ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. அது கொஞ்சம் நல்லா இதாக வரட்டும், மொறுன்னு வரட்டும்ன்றதுக்காண்டி தான் வச்சுருக்கோம் நம்ம. இந்த டைமில் உங்களுக்கு கரம் மசாலா வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். நான் இது எதுவும் போடலை. எனக்கு ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலான் இருக்கேன்.
நல்ல சூடான சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா வந்துடுச்சு, எடுத்துடலாம். ஆஃப் பண்ணிட்டேன், அடுப்பாயும் ஆஃப் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.